கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திரு பெயரிலே இந்த நவம்பர் மாதம் 22ஆம் நாளிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயரில் உள்ளது. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல இளைப்பாறுதலை தந்தீர். காலை வேளையில் எழுப்பியிருக்கிறீர். இந்த பனி பெய்கின்ற குளிர்ச்சியான காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்திலிருந்து இந்த நாளை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். அடியேனையும் இன்பர்சாரியும் சாக்கசாரியும் நீர் எடுத்து பயன்படுத்தும். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை பொறுப்படுத்திக்கொள்ளும். இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். காலை நேரத்தில் 558வது பாடலாகிய சுந்தர இரட்சகனே எங்கள் சொந்த சுதந்திரனே என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடும். 558வது பாடல். சுந்தர இரட்சகனே எங்கள் சொந்த சுதந்திரனே, எந்த நிறமுமே உந்தனை வேண்டிய இந்த துதி நன்றியே. சுந்தர இரட்சகனே ராஜாதி ராஜானியே எங்கள் சாரோனின் ரோஜானியே, வாரேன் என்றவாறே வல்ல தேவன் நீயே, வாரேயமையும் நீயே. சுந்தர இரட்சகனே சென்னீசி வந்துள்ளோனே, மதி கண்ணியில் பிறந்தோனே, மன்னி பழி போனே, விண்ணில் சேர்ப்போனே, உன்னியனை பார்ப்போனே. சுந்தர இரட்சகனே அதிசயமானவனே, நல்ல ஆலோசனை கர்த்தனே, வல்லமை தேவனே, நித்ய பிதாவே, சமாதான பிரபுவே. சுந்தர இரட்சகனே அல்லேலூயா பாடவே, மகவல்லாவியை தரவே, எல்லாரையும் தீர்க்க இந்நீலம் வரவே, என்னாளிருப்பவனே. சொந்த
சுந்தர ரட்சகனே, எங்கள் சொந்த சுதந்தரனே, எந்த நிறமுமே உந்தனை வேண்டிய இந்த துதி நன்றியே. சுந்தர ரட்சகனே. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த காலை நேரத்தில் அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் வாசித்து தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம், 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1 அதிகாரம். இதனுடைய தலைப்பை நாம் பார்க்கும்போது ஸ்டாண்டிங் ஃபர்ம் இன் டர்புலன்ட் டைம்ஸ், கஷ்டமான சூழ்நிலையில் விசுவாசத்தோடு நிற்பது என்கின்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். 3 முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் என்னன்னாக்கா, விசுவாசமும் விடாமுயற்சியும், ஃபெய்த் அண்ட் பெர்சர்வரன்ஸ். 2வது கடவுளின் நீதி தீர்ப்பும் நியாய தீர்ப்பும். 3வது உற்சாகமும் ஆறுதலும் என்ற தலைப்பில் நம்ம தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, இந்த பகுதி தெசலோனிக்கே திருச்சபைக்கு பவுலடிகளார் முதலாக எழுதுகிறத நம்ம பார்க்குறோம். முதலாக பவுலடிகளாருடைய நிருபமாய் எழுதப்பட்டது தெசலோனிக்கே சபைக்கு தான். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா நிருபங்களும், புகழ்பெற்ற ரோமர் நிருபம், கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், மீது எல்லாம் அப்புறம் தான் எழுதுகிறார். முதல்ல பவுலடிகளாரால் எழுதப்பட்ட ஒரு நிருபம் தெசலோனிக்கே நிருபம் என்று சொல்லப்படுகிறது. இங்கே பவுலடிகளாரோடு ஊழியத்தில் சீலாவும் சில்வானும் எல்லாருமே கூட இருக்கின்றாங்க. அந்த சூழ்நிலையில் அவர் 3 பயணங்களை மேற்கொள்கிறார். மிஷனரி ஜேர்னிஸ் என்று சொல்லுவோம். அவை எல்லாமே அப்போஸ்தலர் நடபடிகளில் சொல்லப்பட்டிருக்கிறார். 3 பயணங்களிலே ஊழியத்தை செய்து அநேக சபைகளை ஸ்தாபித்து மக்களை பக்குவப்படுத்தி தலைவர்களை ஏற்படுத்தி ஆயர்களை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல ஊழியத்தை பவுலடிகளார் செய்ததால் தான் திருமறையில் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்து நம்ம பார்க்கும்போது பவுலடிகளார் மிக சிறப்பான ஒரு ஊழியத்தை செய்திருக்கிறார். மாத்திரமல்ல, மக்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை எல்லாம் அவர் தீர்த்திருக்கிறார். குழப்பங்களை எல்லாம் தீர்த்து வைத்தார். முக்கியமாக ஆண்டவருடைய வருகை நாள், ஆண்டவருடைய தீர்ப்பு நாள் என்பதை மக்கள் குழப்பி கொண்டிருந்த நேரத்தில் எல்லா திருச்சபைக்குமே அதை எழுதி அவர் அதை சரி செய்கிறதை நம்ம பார்க்குறோம். அதாங்க பார்க்குறோம். முதல் வசனத்தில் கடவுள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எழுதுகிறார். நம் தந்தையாகிய கடவுளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உரிய தெசலோனிக்க திருச்சபைக்கும் பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் எழுதுவது, நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உரித்தாக்குக என்று முதல்ல ஆரம்பிக்கிறார். எப்பவுமே பவுலடிகளாருடைய இந்த கிரீட்டிங்ஸ் இப்படி தான் இருக்கும். இந்த ட்ரினிட்டி கிரீட்டிங்ஸ் என்று நம்ம சொல்லுவோம். இந்த கிரீட்டிங்ஸ் இப்படி தான் அவர் ஆரம்பிப்பார். முடிக்கும்போது ட்ரினிட்டி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற இந்த திரியேக ஆசீர்வாதத்தை அவர் தருவார். அதே போல் 2வது பகுதி நம்ம பார்க்குறோம். புகழாரம் சொல்கிறார். கடவுளுக்கு புகழாரம், தீர்ப்பு நாள் பற்றி பேசுகிறார். 1:2 பார்க்குறோம். நம்ம சகோதர சகோதரிகளே, உங்கள் பொருட்டு கடவுளுக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்த நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். ஆம், அவ்வாறு செய்வது தகுதியே. ஏனெனில் நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை ஓங்கி வளருகின்றது. நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் செலுத்தும் அன்பு பெருகி வழிகிறது. ஆகவேதான் நாங்கள் கடவுளின் சபைகளில் உங்களை குறித்து பெருமையாய் பேசி வருகிறோம். உங்கள் துன்பங்களுக்கு இடையே நீங்கள் காட்டிய சகிப்புத்தன்மையையும் இன்னல்களுக்கு இடையே நீங்கள் கொண்டிருந்த மன உறுதியையும் நம்பிக்கையும் முன்னிட்டு பெருமைப்படுகிறோம். பாருங்க, உபத்திரவத்தின் நாட்கள் ஆரம்ப கால திருச்சபைக்கு வெளியே இருந்த அரசு சபையை துன்புறுத்தியது.
அநேக மக்களை கொன்று குவித்தது. நெருப்பில் போட்டது, சிங்ககவியில் போட்டாங்க, அவர்களை தோளில் சுற்றி வெயிலில் போட்டு காய வைத்தாங்க, தீப்பந்தங்களாக எரிய விட்டாங்க, நெருப்பில் போட்டாங்க, இதெல்லாம் செய்தாங்க. ஆனாலும் இங்கே தெசலோனிக்க சபை மக்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க? துன்பங்களுக்கிடையே காட்டிய நீடிய சகிப்புத்தன்மையும் இல்லையா, கொண்டிருந்த மன உறுதியையும் பாராட்டுகின்ற ஒரு மிக முக்கியமான செய்தியை பவுல் சொல்றார். அன்பானவர்களே, நமக்கும் இன்றைக்கு திருச்சபைகளுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு மணிப்பூரில் ஓயாத சண்டை 1.5 வருஷமாக நடக்குது. திருச்சபைகள் அங்கே நடக்கலை, ஊழியர் நடக்கலை. அநேக மக்கள் காடுகளில் இன்னும் வசித்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மத்திய அரசாங்கம் சரி, மாநில அரசாங்கம் அதை கண்டு கொள்ளாமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது திருச்சபைக்கு விரோதமாய் இன்றைக்கு மக்கள் எழும்பி இருக்கிறத பார்க்குறோம். நீதிமான் கஷ்டப்படுறதையும் துன்பப்படுறதையும் இல்லையா, கெட்டவன் தலைக்கிறதையும் நம்ம பார்த்து வருகிறோம் என்பதை நம்ம பார்க்குறோம். ஆனாலும் ஆண்டவர் நிச்சயமாக விடுதலை தருவார், அவர் நம்மை வாழ வைப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அடுத்தது பார்க்குறோம் 6:7 இவை கடவுளின் தீர்ப்பு நீதியானது என்பதற்கு அறிகுறியாய் அமைகின்றன. இவை அனைத்தும் விளைவாக நீங்கள் இறையாட்சிக்கு தகுதி உள்ளவனானீர்கள். இந்த ஆட்சிக்காகவே நீங்கள் துன்புறுகிறீர்கள். ஏனெனில் உங்களை துன்புறுத்துகிறவர்களுக்கு துன்பத்தையும் துன்புறுத்தப்படும் உங்களுக்கு துயர் நீக்கி அமைதியையும் எங்களோடு கைமாறாக அளிப்பது கடவுளுடைய நீதி அன்றோ? நம்ம ஆண்டவர் இயேசு வல்லமை உள்ள தம் தூதரோடு வானிலிருந்து வெளிப்படும் போது இப்படி நிகழும் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய தீர்ப்பு நாள் மிக பயங்கரமாக இருக்கும். அதனால் கஷ்டப்படுகிற பிரச்சனைப்படுகிற நீங்கள்லாம் ஒன்றும் அவதிப்படாதீங்க, நிச்சயமாக உங்களுக்கு மறுவாழ்வு உண்டு அப்படின்னு ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்கறது தான் திருச்சபை. திருச்சபை எப்பொழுதுமே மக்களுக்கு ஒரு உற்சாகத்தை தர வேண்டும். வசனத்தினால, சாக்கிரமத்தினால. நேற்று கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, வசனத்தை வசனமாய், சத்தியத்தை சத்தியமாய் ஆயர்கள் போதிக்க வேண்டும். மக்களும் சத்தியத்தை சத்தியமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்திற்கு அவர்கள் செவி கொடுத்தால் நிச்சயமாய் தீர்ப்பு நாளிலே அவர்கள் சமாதானமாய் வாழ முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதனால தான் பார்க்குறோம். அடுத்தது, அப்பொழுது அவர் தீப்பிழம்பின் நடுவே தோன்றி கடவுளை அறியாதவர்களையும் நம் ஆண்டவர் இயேசுவை பற்றி நற்செய்தியை ஏற்காதவர்களையும் தண்டிப்பார். இவர்கள் ஆண்டவருடைய சீர்மிகு மாட்சியை காண இயலாது. அவருடைய திருமுன்னிருந்து அகற்றப்பட்டு முடிவில்லா அழிவை தண்டனையாய் பெறுவர். அந்நாட்களில் அவர்கள் ஆண்டவர் வரும் பொழுது இறைமக்கள் அவரை போற்றி புகழ்வர். நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் வியந்து போற்றுவர். நாங்கள் உங்களுக்கு அளித்த சான்றை நம்பி ஏற்றதினால் நீங்களும் அவ்வாறு செய்வீர். ரொம்ப அழகா சொல்ற நடு தீர்ப்பு. யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் கடவுளை நம்பி இருக்கிறார்களோ அவங்கெல்லாம் பரலோக வாழ்க்கைக்கு போவார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பெரிய கேள்வி நம் மத்தியில் இருக்கிறது. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், மிகுந்த துன்பத்தில், துயரத்தில், கஷ்டத்தில் வாழுகிறேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால எங்களுடைய ஊர் எங்களை ஒதுக்கி வைத்து விட்டது, குடும்பமாக எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, துன்பத்தில் இருந்தோம், துயரத்தில் இருந்தோம், கைவிடப்பட்டிருந்தோம், யாரும் எங்களுக்கு உதவி செய்யலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கஷ்டப்படலாம். அதனால தான் பேதர் கேட்பார், ஆண்டவரே, நாங்கள் எங்கள் மனைவி மக்கள் எல்லாரும் விட்டு வந்திருக்கிறோமே, எங்களுக்கு என்னப்பா இறுதி நாளில் கிடைக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உட்கார்ந்திருக்கிற வலது பாசத்தில் நீங்க உட்காருவீங்க. ஹல்லேலூயா. ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக ஆண்டவருக்காக இழந்தகளை நீங்க 100 மடங்கு பெறுவீர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. அதனால ஆண்டவருக்காக நீங்கள் எவைகளை இழப்பீர்களோ அவள் நிச்சயமாக ஆண்டவர் தருவார் என்ற நம்பிக்கையோடு வாழுங்க. அது எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக, உயிராக இருந்தாலும் கூட சரி, 100 மடங்கு உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். அதான் நம்ம இங்க பார்க்கிறோம். இதற்காகத்தான் நாங்கள் உங்களுக்காக என்றும் இறைவனிடம் வேண்டுகிறோம். நம் கடவுள் தாம் விடுத்த அழைப்புக்கு உங்களை தகுதி உள்ளவராக்குவாராக. உங்கள் நல்லெண்ணம் ஒவ்வொன்றையும் நம்பிக்கையால் தூண்டப்படும் ஒவ்வொரு செயலையும் தம் வல்லமையினால் நிறைவுற செய்வாராக. இவ்வாறு நம் கடவுளும் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து அளிக்கும் அருளுக்கு ஏற்ப உங்களால் நம் ஆண்டவராக இயேசுவின் பெயருக்கும் அவரால் உங்களுக்கும் மேன்மை உண்டாகுக. ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க. ஆண்டவருக்காக நீங்க காத்திருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் தருகிறவராக இருக்கிறார் என்று அதான் நம்ம கடைசி பகுதியில் பார்க்கிறோம். காட்ஸ் கம்ஃபர்ட் அண்ட் பிரசன்ஸ், ஆண்டவருடைய ஆறுதலும் அவருடைய இருப்பு தன்மையும் நம்ம பார்க்கிறோம். அதே போல விசுவாசத்துல நிலைத்து நில்லுங்க.
முக்கியமாக விடாமுயற்சியில் நிலைத்து நில்லுங்க, சகிப்புத்தன்மையோடு வாழுங்க, பொறுமையோடு வாழுங்க. ஏன்னா நீங்கள் கடவுளின் நீதி தீர்ப்பில் நம்பிக்கை வைங்க. அப்போ நமக்கு சில கேள்விகள் வர, நம்ம எப்படி இந்த விசுவாசத்தில் நிற்க முடியும், எப்படி நம்ம விடாமுயற்சியாக இருக்க முடியும், எப்படி நம்ம ஆறுதல் பெற முடியும்னா, நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு இவை எல்லாவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதே போல் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்குறோம், சங்கீதம் 27:1-3, கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் இல்லையா? நீங்கள் என்னத்துக்கு பயப்படுறீங்க? கர்த்தர் என் வெளிச்சம் ரட்சிப்பு, யாருக்கு பயப்படுவேன்? என் ஜீவனுக்கு அரணானவர், தீமை செருளாக என் பகைஞர் எல்லாரும் அவர்களே இடறி விழுந்தார்கள் இல்லையா? என் மேலே ஒரு பாளையம் இறங்கினாலும் நான் பயப்படேன், யுத்தம் எழுப்பினாலும் நான் பயப்படேன் என்று தாவீது சொல்கிறார். அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் பயப்படாமல் தைரியமாக இருக்கணும். ஏசாயா 40:1-2 பார்க்குறோம், மக்களை ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறார். காட் கம்ஃபர்ட் இஸ் பீப்புள் இல்லையா? எரேமியா 32:17-19 பார்க்குறோம், கடவுளுடைய தீர்ப்பு உடைய வல்லமை பெரிதாக இருக்கிறது. தானியேல் 7:9-10 பார்க்குறோம், கடவுள் நீதி தீர்ப்பு உடையவராய் அங்கே இருக்கிறார். சகரியா 14:1-9 பார்க்குறோம், கடவுள் நீதி தீர்ப்பையும் விடுதலையையும் தருகிறவர். அதே போல மத்தேயு 24:3-14 பார்க்குறோம், ஆண்டவர் நீதியோடும் நியாயத்தோடும் நன்மை செய்கிறவராய் அவர் தீர்ப்பிலே வருகிறார். ரோமர் 2:5-11 பார்க்குறோம், கடவுளின் நீதி தீர்ப்பும் தண்டனையும் வருகிறது. 1 கொரிந்தியர் 1:3-9 பார்க்குறோம், காட்ஸ் கம்ஃபர்ட் அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ், கடவுளுடைய ஆறுதலும் அவருடைய உண்மை தன்மையும். 2 தீமோத்தேயு 4:1-8 பார்க்குறோம், பவுலடிகளார் நமக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஒரு உற்சாகமான காரியம் என்னன்னா, நீங்கள் ஆண்டவர் வருகை மாத்திரம் என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை பரப்புங்கள், சொல்லுங்கள் இல்லையா என்று சொல்லுங்க, ப்ரீச் த காஸ்பல் என்று சொல்லுகிறார். 5வது வெளிப்படுத்தின விசேஷம் 20:11-15 ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஜஸ்டிஸ் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நீதி தீர்ப்பு நிச்சயமாக நமக்கு உண்டு. உங்களுக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் தருவார். ஆகவே இந்த கஷ்டமான காலங்களில் நீங்கள் தெசலோனிக்க மக்களைப் போல நீடிய சகிப்புத்தன்மையும் மன உறுதியோடு இருந்து ஆண்டவருக்காக இயல்பான ஒரு விசுவாசத்தை விட்டுவிடாமல் இல்லையா, விடாமுயற்சியோடு ஆண்டவருக்காய் வாழும்போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு தீர்ப்பு செய்ய இருக்கிறார். ஆகவே நாமும் ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ தூய ஆவியானவர் நாம் இந்த நாளிலே வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவருமா எங்கள் நல்ல கடவுளே, நீதியின் தேவனே, வருகையின் தேவனே, உடைய முதல் வருகை இந்த உலகத்தில் எங்களுக்கு சமாதானத்தை, விடுதலையை, சந்தோஷத்தை தந்தது. 2ஆம் வருகை ஆண்டவரே, இந்த உலகத்தில் யாரெல்லாம் ஆண்டவரை மறுதளித்திருக்கிறார்களோ, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ, பாவத்தில், அக்கிரமத்தில், அநியாயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீதி தீர்ப்பு பற்றி சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அந்த செய்தியை தெசலோனிக்க மக்களுக்கு மிக தெளிவாய் பவுல் சொன்னதை நாங்கள் கேட்டோம். அவர்கள் துன்பத்தில், துயரத்தில் ஆண்டவரே சகிப்புத்தன்மையோடும் மன உறுதியோடு இருந்தார்கள். நாங்களும் கூட சகிப்புத்தன்மையோடும் மன உறுதியோடு இருந்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வருகைக்காய் ஆவலாய் காத்திருந்து உடைய வாழ்க்கையை, இயல்பான வாழ்க்கையை வாழ, ஆலயத்திற்கு சென்று ஊழியத்தை செய்ய, உடைய பணிகளை செய்ய, குடும்பத்தை பார்த்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ்க்காக ஆண்டவர், இந்த பக்கம் இருக்கிற சைனா, ரஷ்யா, உக்ரைன் எல்லா நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாய் உக்ரைன், ரஷ்யாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, போர் தீவிரம் அடைந்திருக்கிறது. ஆண்டவரே, அணு ஆயுதங்களை பயன்படுத்தலாம் என்ற ஆண்டவர் ஒரு சிந்தனையும், அதே போல் கண்டம் விட்டு கண்டம் தாவுகிற ஆண்டவர் ஆயுதங்களை எது செல்லுகிற ஏவுகணைகளை நேற்று ரஷ்யா உக்ரைன் மேலே செலுத்திருக்கிறது. இது அப்படியே கடந்து போனால் ஆண்டவர் பெரிய போராய் மாறி உலகமே அழியக்கூடிய சூழ்நிலை உருவாகும். தேவனை கண்ணோக்கி பார்த்து சீக்கிரமாக அந்த போரை நிறுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அதே போல் இஸ்ரேல் அமாஸ் போர்களும் ஆண்டவரை தீவிரம் அடைந்திருக்கிறது. அநேக பெண்களும் குழந்தைகளும் மாண்டிருக்கிறாங்க ராஜா. கடந்த வருஷம் கிறிஸ்துமஸை ஆண்டவரே அந்த மக்கள் கொண்டாடவில்லை, பெத்லகேம் மக்கள் கொண்டாடாமல் புறக்கணித்ததை நாங்கள் பார்க்கிறோமே. கர்த்தாவே, இந்த வருஷம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடக்காமல் அவர்கள் போரிலிருந்து விலகும்படியான சூழ்நிலைகளை தேவன் ஏற்படுத்தி தார். அதே போல் மணிப்பூருக்காக ஜெபிக்கிறோம். பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. 2 குழுக்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற பிரச்சனை இன்னைக்கு ஆண்டவர் மற்ற மக்களுக்கு அது ஒரு பெரிய ஆண்டவர் அச்சுறுத்தலாக இருக்கிறத நாங்கள் பார்த்தோம். அங்கேயும் குழந்தைகளும், பெண்களும், தாய்மார்களும், திருச்சபைகளும், ஆலயங்களும், கோயில்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இந்தியா முழுக்க அமைதி, சமாதானம், சந்தோஷத்தை தாரும். குறிப்பாக எங்களுடைய தமிழ்நாட்டில் ஜாதி, ஆண்டவர் வன்கொடுமைகள்,
ஆண்டவரை கொலை கொள்ளை கற்பழிப்புகள் அதிகமாக நடக்கிறதை ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம் ராஜா. சட்டம் ஒழுங்கு ஆண்டவரே, இன்றைக்கு மக்கள் யாரும் அதை ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில் சட்டம் ஒழுங்கை பற்றி கவலைப்படாமல் இஷ்டத்திற்கு வாழுகிறதை பார்க்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து எங்களை விடுவித்து நாங்கள் உமக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் கிருபை தாரும். ஒரு தூய்மையான வாழ்க்கை உம்முடைய வருகைக்காக ஆயத்தமாக ஆண்டவரே திருச்சபையில் வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும், திருச்சபையில் வசனத்தை மற்ற எல்லாருக்கும் கற்பிக்கவும் எங்களை நீர் பயன்படுத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த காலை நேரத்தில் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற உடைய அன்பர் சாருக்காக, ஏஞ்ச அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மார்த்தா மரியாளுக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக மார்த்தாவுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் ஜுரத்தில் அவதிப்படுகிற மகளை கண் நோக்கி பார்த்து நல்ல சுகத்தை பலத்தை தந்து கொடுத்து இருக்கிற மருந்து மாத்திரைகள் வழியாக சீக்கிரமாய் சுகம் பெற்று எழ கர்த்தர் கிருபைத்தார். எடுத்துக்கொள்கிற உணவு தண்ணீர் மருந்து மாத்திரை வழியாய் கிருபை தரட்டும். மரியாவை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, மகளுக்கும் நல்ல சுகத்தை பலத்தை தாருங்க. ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் ஓடு இருக்கிற சாக்கு சாருக்காக, டீச்சருக்காக ஜபிக்கிறோம். தொடர்ந்து இந்த குழுவை நீர் எடுத்து பயன்படுத்தும், ஆசீர்வதியும். இந்த பனிக்காலங்கள் யாருக்கும் வியாதிகளையும் பலவீனங்களும் வராதபடி காத்தரல வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரை பலவீனமாக இருக்கிற என்னுடைய மக்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரை என்னுடைய தீபா ஏழுமலை சாருக்காக, அன்பு சௌரன் வேலன் அவர்களுக்காக, லதா அவர்களுக்காக, ஆலன் ரஃபியாவுக்காக ஜபிக்கிறோம். படுக்கையிலும் துன்பத்திலும் துயரத்தில் இருக்கிற கண்ணோக்கி பாரும், பலப்படுத்தும். இப்படி ராஜ்குமார் ஆயிருக்காக, நிக்சன் ஆயிருக்காக ஜபிக்கிறோம். பலவீனங்களை மாற்றம், சீக்கிரமாக அவர்கள் எழுந்து நடக்க, ஊழியங்களை செய்ய ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் ஒருபோதும் ஆண்டவரை வெட்கப்பட்டு போகாதபடி அப்படி தலைகளை உயர்த்தும்படியாய் நான் ஜபிக்கிறேன் ராஜா. இப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் இந்த நாளில் யாரெல்லாம் பிறந்த நாள் திருநாளை காணுகிறார்களோ எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இப்படி ஐஎல்சிக்காக ஜபிக்கிறோம். மிகுந்த குழப்பத்தின் மத்தியில் ஒரு நிர்வாகம் வந்தும் ஆண்டவரே சீரான நிலைமை இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறது. ஆண்டவர் மருத்துவமனை திறக்கப்படாமல் இருக்கிறது. பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள் ஆண்டவரை இன்றைக்கு செயல்படுகிறது. ஆனாலும் இன்னும் மக்கள் ஆண்டவர் விழிப்போடு இல்லை ராஜா. இந்த சூழ்நிலை எல்லாம் மாற்றி உம்முடைய ஆண்டவரை ஊழியத்தை சிறப்பாக செய்ய வருகைக்காக மக்களை ஆயத்தப்படுத்த கிருபைத்தார். 3 சபை சங்களுடைய போதகர்களையும் ஊழியங்களையும் பொறுப்பாளர்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையை நீர் தலை நிமிர்ந்து நிற்கும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே மற்ற சபைகளைப் போல இவருடைய சபை எழுப்புதலை பெற கர்த்தர் நீர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்படி இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். ஜனாதிபதி, பிரதமர், அனைத்து ஆண்டவரே மாநிலத்தின் முதலமைச்சர்களையும் ஆசீர்வதி. உலக நாடுகளிலே அமைதி சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். இந்த நாளில் கூட இப்படி ஊழியங்கள் உண்டு, பணிகள் உண்டு, இப்படி போக்குவரவுகள் உண்டு. எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். இந்த குழுவை நேர் எடுத்து பயன்படுத்துகிறாச்சா. இதை கேட்கின்ற பார்க்கின்ற எல்லாருடைய இல்லங்களில் உள்ளங்களிலே இறை அமைதி சமாதானம் ஆண்டவரை சந்தோஷம் தங்கியிருக்க வேண்டும் என்று கிஞ்சி ஆடுகிறோம். இந்த நாளின் எல்லா பணிகளும் பயணங்களும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். துதிய கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவினை நாளிலே நம்ம நேரோடு கூட இருப்பதாக. ஆமென். மூணு பேருக்கு கட்டு அவ்வளோ மேலே இருக்குது.